ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ரொம்ப சுவையான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 100 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை குறைப்பாக அடைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில், வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன், கடுகு 1 ஸ்பூன். வெந்தயம் பொரிஞ்சு வந்ததும் கடுகு சேர்த்துக்கலாம். வெங்காயம் 100 கிராம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலரில் வர்ற மாதிரி வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 100 கிராம் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து ரெண்டும் சேர்ந்து வதக்கிக்கிடலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும். இப்போ 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், அந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். பூண்டோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். தக்காளி இந்த மாதிரி நச்சு விட்டு வதக்குங்க, சீக்கிரம் வெந்துடும். நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கலாம். ஏற்கனவே இடித்து வச்சுருக்கோம்ல மிளகு, ஜீரகம், வெங்காயம், அந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். நல்லா மசிஞ்சு வர்ற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கி வந்துருச்சு, பொன்னிறமாக வதங்கி வந்திருக்குது. வெங்காயம், தக்காளி, பூண்டு, அரைச்ச பேஸ்ட்டு எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த அளவுக்கு போதும். இப்போது 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன். வீட்டில் அரைச்ச தூள் தான் இது. 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு, அப்புறம் ஏற்கனவே புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன், அந்த தண்ணியும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பொடியெல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதே அளவில் செய்து பாருங்கள், குழம்பு நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த குழம்ப ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிற மாதிரி மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்திருக்கு, திக்னஸாக இருக்குது குழம்பும். இப்போ ஏற்கனவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மீன் எடுத்துருக்கிறேன். இந்த மீனை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். ரொம்ப நேரம் அடுப்பில் இருந்தால் மீன் கரைஞ்சிரும். அதனால் ஒரு 3 நிமிஷம் வேக விட்டாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். அதிக நேரம் வெந்தாலும் மீன் கரைஞ்சிரும். லைட்டாக மட்டும் கிண்டி விடுங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கிண்டக்கூடாது. லைட்டாக ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. ரொம்ப கிண்டினாலும் மீன் கரைய ஆரம்பிச்சிடும். 3 நிமிஷம் வெந்தால் போதும். ஒரு மூடி போட்டு 3 நிமிஷம் வேக விட்டுறலாம். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா எண்ணெய் நம்ம தாளிக்கிறதுக்கு ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. மீன் நல்லா வெந்துருச்சு. 3 நிமிஷம்தான் கொதிச்சிருக்கு குழம்பு. நல்லா வெந்து வந்திருக்கு மீன். இதுக்கு மேலே விடும்போது மீன் கரைஞ்சிரும், அதனால இதுவே போதும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். குழம்பு பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. கடைசியாக மல்லி இலை மட்டும் கொஞ்சம் தூவி விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு தயாராகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். நன்றி.